கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சென்னை திரைகளில் நிறைய ரியாலிட்டி ஷோ நடந்தாலும் மக்களுக்கிடையில சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கான வரவேற்பு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ 6வது சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதோட கிராண்ட் ஃபினாலே செம்மையா நடந்துச்சு. இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 6 குழந்தைங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. அதுல ஹிருத்திக், சின்மயி, அஹானா, அனுசியா, பூவையார், சூர்யான்னு சொல்லிட்டு 6 பேருமே அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. பூவையார் 3வது இடத்துலையும் சூர்யா 2வது இடத்துலையும் வந்தாங்க. ஹிருத்திக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டைட்டில் வின் பண்ணாரு. டைட்டில் வின் பண்ணாரு அப்படின்னா அவர் கிடைச்ச பிரைஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆமாங்க, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கிரீன் டெம்பிள் அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரகடம் அப்படின்ற இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஏகப்பட்ட வசதிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடே 1460 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிம், கிளப் ஹவுஸ், ATM, டென்னிஸ் கோர்ட், கார் பார்க்கிங், இது போக CBSE ஸ்கூலு, பிளே கிரவுண்டு, ஹைடெக் செக்யூரிட்டி, கேஃபே, ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட், எல்லாத்துக்கும் மேல மெடிக்கல் ஷாப், கார்டன் சொல்லிட்டு அசத்திருக்காங்க. ரொம்பவே மெயினா ரெயின் வாட்டர் கன்சர்வ் பண்றாங்க. ஒரு பெரிய வாக்கிங் ஏரியா இருக்கு, பார்ட்டி ஹால் அமைஞ்சிருக்கு, சலூன் கடை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஊருக்கு ரொம்பவே முக்கியமான டெம்பிள் அங்க இருக்கு. சோ இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல தங்குறவங்களுக்கு ஏதாவது வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னா வெளியில போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கிறதுனால அவங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹிருத்திக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் வீடு அமைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் குடும்பத்தோட இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிருத்திக் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுத்தாரு. அதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசினாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொன்னாரு. அதுக்கப்புறம் தனக்கு ட்ரெயின் பண்ண இன்ஸ்ட்ரக்டர், இது போக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இந்த பிரைஸ் உங்களால தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசினாரு. ஹிருத்திக்கோட இந்த வெற்றியை தொடர்ந்து எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெற்றி மட்டும் பத்தாது, கண்டிப்பா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் சினிமால பாடணும், பெரிய பாடகரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸோட இயக்கத்துல இப்ப காஞ்சனாவோட 3வது பாகம் வெளியாயிருக்கு. இந்த படமும் மக்களுக்கிடையே ஒரு சூப்பரான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராகவா லாரன்ஸோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு கிரெயின்ல தன்னை கட்டிக்கிட்டு ஒரு குடம் நிறைய பால் எடுத்துக்கிட்டு ராகவா லாரன்ஸோட கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இது சோசியல் மீடியால வீடியோவா பரவி இருக்கு. இதை பார்த்த ராகவா லாரன்ஸ் ரொம்பவே கவலைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய ரசிகர்களுக்கு அன்பான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கிரெயின் மூலமா ஒருத்தர் ஏறி என்னோட கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணதை பார்த்து நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கல. நீங்க உங்களுடைய அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைக்கிறீங்க. இது நல்லது கிடையாது. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, உங்களுக்குன்னு சுற்று வட்டாரங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற குழந்தைகள் எத்தனையோ இருக்கிறாங்க, முதியோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்யுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதை விட்டுட்டு பாலாபிஷேகம் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய ஈடுபடுத்திக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு ராகவா லாரன்ஸ். இதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் தமிழ் படங்கள்ல நிறைய நடிச்சிருந்தாலும் இப்போ பாலிவுட்டுக்கு தாவி இருக்காங்க. பாலிவுட்டோட உச்ச நட்சத்திரமான அஜய் தேவ்கனோட படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படத்தை வேற யாரும் இல்ல, போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. போனி கபூரோட மகளான ஜான்வி கபூரும் கீர்த்தி சுரேஷும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால கிளப், பார்ட்டின்னு சொல்லிட்டு ஊரா சுத்திட்டு இருக்காங்களாம். எவ்வளவுதான் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் நடிச்சிட்டு இருந்தாலும் பாலிவுட்டுக்கு போனோடனே மனம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் வேதனைப்பட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.